சாமை உப்புமா. அதுக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேன். டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி துருவினது, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அதை மிக்சியில் சேர்த்து 3 மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கரக்கரப்பாக பொடிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு துவரம்பருப்பையும் சேர்த்து பருப்பை இந்த மாதிரி தாளித்து விசிலிட்டு சாமை அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு 2.5 பங்கு தண்ணி விட்டு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன முடி தேங்காய் தூள், சாமை அரிசி சேர்த்து நல்லா கலந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் அருமையான உசிலி உப்புமா ரெடி.